நமஸ்தே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நாளைக்கும் நாளை மறுநாள், அதாவது நாளைக்கு ஆகஸ்ட் 8, நாளை மறுநாள் ஆகஸ்ட் 9, இந்த மாதத்தோட மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். யாருக்கு? தியான சாதகர்கள் அனைவருக்குமே இந்த 2 நாட்கள் மிகவும் சிறப்பான நாள். உண்மைக்குமே சொல்லப்போனா இந்த சிரவண மாதம்ங்கிறதே இந்த 25 நாட்களுமே சிவனை வழிபடக்கூடிய மிக முக்கியமான நாள். ஒளியோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இருந்தாலும் நாளைக்கும் நாளை மறுநாள் 8/8/2024, 9/8/2024 மிக சிறப்பான நாள். அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா 8/8/2024 இந்த மூணையும் இது பண்ணி பாருங்க. 8 ஆட் பண்ணோம்னா அதுவும் 8, 888. நாளைக்கு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா 888 போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 8/8/2024 மொத்தமா கூட்டினோம்னாலும் 8 888 போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 888 போர்ட்டல்னா என்ன? இது லயன்ஸ் கேட் அப்படின்னு சொல்றாங்க. 888 போர்ட்டல்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன? இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்துல சீரிஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது சிங்கத்தோட தோற்றம் மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் கடந்து போகக்கூடிய தினங்கள் இந்த சிரவண மாசமாகவும் இருக்கட்டும், இந்த 20 நாட்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த நாள்ல ஒளியோட சக்தி, அந்த கடந்து போகக்கூடிய சீரிஸ் ஸ்டாரோட சக்தி பூமியில கிராஸ் பண்ணிதான் போகுது. பூமியில இருக்கக்கூடியது யாரு? நம்ம தான். இப்ப இந்த ஒளி கிராஸ் பண்ணி போறதுனால நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதிகமா இருக்கும். அதைத்தையும் முக்கியமா இந்த 20 நாள்ல பேஸ் பண்ணி சொல்றோம். இது பாக்குறதுக்கு சிங்கத்தோட உடலமைப்பு மாதிரி இந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிறதுனால இதுக்கு பேர் லயன்ஸ் கேட் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த 20 நாளாவுமே இருக்கு. இருந்தாலும் கூட நாளைக்கு காலையில 8:08க்கும் நாளைக்கு இரவு 8:08க்கும் இந்த நேரம் ரொம்ப ஹை பீக்ல இருக்கக்கூடிய டைம். இந்த நேரத்துல தியான சாதர்களா இருக்கட்டும், இல்ல யாராவது நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அது நடைபெறாம இருக்கலாம். சில விஷயங்கள் நம்ம தியானம் மூலியமா தொடர்ந்து நம்ம தியானம் மூலியமா கேட்டுக்கிட்டும் இருப்போம். இந்த நாள்ல நாளைக்கு காலையில 8 மணிலிருந்து 8:15 நாளைக்கு இரவு 8லிருந்து 8:15 தியானம் பண்ணுங்க. இந்த நேரத்துல நீங்க என்னெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கலையோ, உடல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, எதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து இதனால் வரைக்கும் இடர்பாட்டுல இருக்கோ அந்த விஷயங்களை மனசுல ஆழமா பதிச்சு நாளைக்கு காலையில 8 மணிலிருந்து 8:15 வரைக்கும், அதே மாதிரி இரவு 8லிருந்து 8:15 வரைக்கும் தியானம் பண்ணுங்க. இந்த நேரங்கள் நாளைக்கு ரொம்ப பீக்ல இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களை பிரபஞ்சத்தோட ரொம்ப லிங்க் பண்ணக்கூடிய நேரம் நாளைக்கு. இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. நாளைக்கு காலையில 8:08லிருந்து 8 மணிலிருந்து 8:15 வரைக்கும், இரவு அதே மாதிரி 8 மணிலிருந்து 8:15 வரைக்கும் தியானம் பண்ணுங்க. என்ன வேணும்? தியான முறைகள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு தியானம் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு நோட் எடுங்க. 8 மணிலிருந்து 8:15 வரைக்கும், காலையிலயா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க நடைபெறணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே ஒரு 108 தடவை அந்த நோட்ல எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முறைகள்ல நீங்க அதை மேனிஃபெக்ட் பண்ணி பாருங்க. இது நாளைக்கு நடக்கக்கூடியது என்னது? 888 போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு அடுத்து நாளை மறுநாள் 9/8/2024 நாக பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. நாக பஞ்சமி அப்படின்னா நாகத்துக்கான சிறப்பான, நம்ம நாகங்களை கூட கும்பிடுறோம், வழிபடுறோம். நம்ம எல்லா கோயில்களுமே நாகங்களை வழிபடுறோம். நம்ம நாகங்கள் தான் எல்லா சில கடவுள்களுக்கு கழுத்துல, சிவனுக்கு ஈசனுக்கு கழுத்துல இருக்கு, விஷ்ணு பகவானுக்கு படுக்கையாகவும் இருக்கு, அது ஆதிசேஷன் நம்ம வழிபடுறோம். இந்த மாதிரி நாகங்களுக்கு நம்மளுக்கு தொடர்பு இருக்கு. நாகத்தை நம்ம தெய்வமா வழிபடுறோம். இந்த நாகத்தை வழிபடுறதுக்கான சிறந்த நாள் நாக பஞ்சமி. அது 9ஆம் தேதி. இதுவும் தியான சாதகர்களுக்கு ஏற்ற நாள். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த நாகலோகங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் இல்லாத ஒரு லோகம். ஆனா இந்த நாகலோகத்துல ஒளி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். ஏன் இந்த நாகங்கள் அவ்வளவு தூரம் பிரகாசிக்கக்கூடியது? சொர்க்கத்துக்கு இணையா இந்த நாகலோகம் எப்படி இருக்கும்? அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். ஏன்னா ஒளிக்கு அவ்வளவு வெளிச்சமா எப்படி இருக்கும்? சூரியனே படாது, ஆனா நாகலோகம் அவ்வளவு வெளிச்சமா இருக்கும். ஏன்? நாகங்கள் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யோக கலை, இப்ப நம்ம பண்ணக்கூடிய யோக கலையை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலி மகரிஷி. இவர் யாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆதிசேஷனுடைய அவதாரம். நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பாதி ரூபத்துக்கு மேல சித்தராவும், பாதி ரூபத்துக்கு கீழே நாகமாவும் இவர் இருப்பார். இந்த யோகக்கலையின் அதிபதியே யாருன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி மகரிஷி. சோ நாளை கழிச்சு வரக்கூடிய அந்த நாள், நீங்க நாகங்கள் நம்ம கோயில்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா 2 நாகங்கள் பின்னின மாதிரி எல்லா இடத்துலயும் சில விக்கிரகங்களோ எல்லாமே இருக்கும். இது எதை குறிக்குது அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய
இட பிங்கள அப்படிங்கிற 2 நாடிகளை குறிக்குது. இந்த 2 நாடிகளே குண்டலினி சக்தியை எழுப்பி மேல கொண்டு போறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சுசும்னா நாடி. இந்த நாகங்கள் குறிக்கிறது என்னன்னா, இந்த மூச்சு பயிற்சியின் மூலியமா, தியானத்தின் மூலியமா குண்டலினி சக்தியை எழுப்பி இந்த 2 இது வழியா உச்சந்தலைக்கு கொண்டு போய் சகசர சக்கரத்துல என்லைட்மெண்ட் நாடி, அதாவது ஒளி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, நாகங்கள் மூலியமா நம்மளுக்கு நம்ம வழிபாட்டு முறையில அதை கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதே நாக பஞ்சமி அன்னைக்கு நாகங்கள் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கோ இல்ல நாகங்கள் பாதி மனித ரூபங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கோ போய் நம்மளால முடிஞ்ச பிரார்த்தனையில பண்ணுவோம். அங்க உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு முயற்சி செய்வோம். மிக சிறந்தது தியானம் பண்ணலாம். அன்னைக்கு 9/8/2024 நாக பஞ்சமி அன்னைக்கு ஏதாவது ஒரு நாக தெய்வங்களை வழிபடுங்க. அன்னைக்கு முழுக்க தியானத்துல இருக்கும். இது உங்களை தியானத்துல உச்சநிலைக்கு கொண்டு போறதுக்கு உதவும். இந்த 8/8/2024 இந்த ட்ரிபிள் போர்ட்டல்ங்கிற அந்த நாளையும் 9/8/2024 அதுக்கு அடுத்த நாள் வரக்கூடிய நாக பஞ்சமி, இந்த 2 நாட்களுமே நம்மளுடைய தேனியில போடிநாயக்கனூர்ல இருக்கக்கூடிய சிருஷ்டி யோகா மையத்துல சிறப்பு தியான பயிற்சி இருக்கு. நாளைக்கு இந்த ட்ரிபிள் போர்ட்டல் அப்படிங்கிற நாளைக்கு 8ல இருந்து 8:15 வரைக்கும் கூட்டு தியானம் நம்மளுடைய யோகா மையத்துல இருக்கு. நாளை மறுநாள் 9/8/2024 நாகபஞ்சமி யோகக்கலையின் அதிபதியான ஆதிசேஷன் அவதாரம் மகரிஷி பதஞ்சலிக்கு நாளைக்கு மாலை நேரத்துல இருந்து சிறப்பு பூஜையும் கூட்டு தியானமும் இருக்கு. எல்லாரும் கலந்துக்கலாம். அனுமதி இலவசம், கட்டணம் எதுவும் கிடையாது. இந்த 2 நாட்களும் தியானத்துல கலந்துக்கலாம். அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.